ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி நம்ம சிக்கன் கீமாவை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க வந்து செய்ய போகிறோம். நம்ம சிக்கன் குழம்பு, சிக்கன் ரைஸு இந்த மாதிரி இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து செய்ய போகிறோங்க. வாங்க இப்போ என்ன செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து சிக்கன் கீமா ஒரு 1/2 கிலோ இருக்கும். இது போன்லெஸ் சிக்கனுக்கு எடுத்து நல்லாவே வந்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா மசாலா 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள். இது வந்து மல்லித்தூள் இல்லை, மல்லிக்கு இந்த மாதிரி வந்து நல்லாவே வந்து இடிச்சுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள். இது எல்லாமே வந்து இதில் போட்டுடலாம். இதில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதில் பச்சை மிளகாய்க்கு வந்து சின்னதாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். காற்றுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்னதாக வந்து பொடியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணி போடக்குள்ள நல்லா ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி கரியாண்டர் லீஃபும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து போட்டுக்கலாம். இதுவுமே வந்து நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணி வந்து போட்டாச்சு. இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து போடலாங்க, நல்லா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை. இதை பொட்டுக்கடலைக்கு நல்லா வந்து மாவாக வந்து மிக்சியில் வந்து அரைச்சாச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது போடக்குள்ள உங்களுக்கு நல்லா வந்து பைண்டிங் கிடைக்கும். இது 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போடக்குள்ள உங்களுக்கு அந்த கவிச்ச வாசனை அவ்வளோவா வந்து தெரியாது, நல்லாவே இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வடை பதத்துக்கு நல்லாவே வந்து உருண்டை செஞ்சு தட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்குது. இந்த மாதிரி சின்ன உருண்டைங்களாக வந்து செஞ்சு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்லேயே. பாருங்கள், நம்ம கல்லாடெல்லாம் வந்து செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இது சின்னதாக வடை வந்து நம்ம வந்து செஞ்சு போட்டுட்ருக்குறோம். ரொம்ப மெலிசாக இல்லை, ரொம்ப மொத்தமாக இல்லை. அடுப்பில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தட்டி வந்து போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதுக்கு வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து கறியிடும், உள்ளே வந்து கறி வெந்திருக்காது. இது போட்டதுமே வந்து நம்ம திருப்பக்கூடாதுங்க, கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வேக விடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வந்து வெந்ததும் நம்ம வந்து டேர்ன் பண்ணி விடலாம். இது கொஞ்சம் உள்ளே நல்லா வந்து வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் வந்து வேகத்துக்கே விடணும் டோட்டலாகவே. இப்போ மீதி இருக்கிறது நம்ம இந்த மாதிரி வந்து உருண்டைங்களாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சிக்கனை வச்சு கோலா உருண்டை குழம்பு கூட வந்து செஞ்சுருக்கிறேன். தேவைன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த வடை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வந்து குஷ்கா ரைஸோட வச்சு சாப்பிட முடியும். அதே மாதிரி சாம்பார், ரசம் சாதம், இதுக்கு எல்லாமே வந்து சூட்டாக இருக்குங்க. இந்த சேனலில் குஷ்கா ரைஸும் இருக்குது. தேவைன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வெந்து வந்துடணும். இப்போ நம்ம வந்து இது எடுத்துடலாம். சிக்கனில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து சிக்கன் கறி, அதே மாதிரி சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி இல்லாத டிஃப்ரெண்ட்டாகவும் செய்யக்குள்ள ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ண முடியும், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பசங்களுக்கும் வீட்லேயும். இந்த சேனலில் வந்து நல்ல சிக்கனை வச்சு வந்து பிரியாணி, அதே மாதிரி வந்து கறி ரெசிபியும் இருக்குது. தேவை அப்படின்னா நான்வெஜ் இது உங்களுக்கு பிளேலிஸ்ட்டு தரேன், பார்த்துங்க. இப்போ மீதி இருக்கிறது வந்து நம்ம செகண்ட் பேட்ச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேரும். போட்டதுமே வந்து திருப்பாதீங்க, கொஞ்ச நேரம் வந்து வேக விடலாம்.
இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வந்து வைக்கக்கூடாது. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறேன். பாருங்கள் எவ்வளோ வந்து கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்பவும் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் வந்து செய்யக்குள்ள அவ்வளோ வந்து டேஸ்டியாக இருந்துச்சுன்ட்டு பசங்க வந்து ரொம்பவே நல்லா சாப்பிட்டாங்க. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னுட்டு எனக்கு வந்து காமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேரும். என்ஜாய் ஃபுட்.